அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து உளுந்து வடை வந்து எப்படி செய்கிறதுங்களை பார்க்கலாமா? எல்லோரும் செய்ய தெரியும், இருந்தாலும் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்கும் போது எல்லா ரெசிபிஸும் தானே போடுற மாதிரி இருக்குது. வீட்டில் செய்யும் போது கேப்சர் பண்ணி ஓகேவா. உளுந்து வந்து 2 hours வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு பதம்லாம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லிக்கீரை, கேரட் வந்து ஆப்ஷனல் தான். தென் வந்து அம்மா வந்து பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சமாக போடுவாங்க. அப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து நுணுக்கியும் போட்டுக்கலாம், ஃபுல்லாகவும் முழுவாகவும் போட்டுக்கலாம். நுணுக்கு அதான் வீட்டில் இருந்ததுனால அது போட்டுக்கிட்டு தென் வந்து உப்பு போட்டுக்கிட்டாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இப்போ அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு ஆட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அரிசி மாவு மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா மைதா வந்து அழுத்தம் கொடுத்துருன்ட்டு. அம்மா வந்து ரெண்டுமே ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா. அதை அப்படியே வச்சுட்டு தென் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வடை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தரும் ஒரு ஸ்டைலில் போடுவாங்க. நான்லாம் வந்து கையை யூஸ் பண்ணியே வடை போட்டுருவேன். அம்மா வந்து இட்லி துணியோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு, பால் பாக்கெட் கவர் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் அம்மா போடுவாங்க. அம்மா தான். ஏன்னா வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், தம்பி எல்லாம் லீவில் வந்திருக்காங்க ஊருக்கு 2 பேரும். அவனுக்கு வந்து ஆஃபீஸ் லீவு, என் சின்ன தம்பிக்கு காலேஜ் லீவுங்கிறதுனால எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கும் போது தானே ஷேர் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி வீட்டில் வந்து வடையும் தேங்காய் சட்னியும், அதுக்கு வந்து இன்னொரு ரெசிபியும் செஞ்சுருந்தாங்க. வடையும் பாயாசமும் கொஞ்சம், அது வந்து வீடியோ யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக செஞ்சுருந்தாங்க. அதையும் அப்லோட் பண்ணுறேன். நான் பாயாசத்தை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஓகேங்களா. ஓகே, மறக்காமல் வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு இதுக்கு சைடிஷ் வந்து சட்னி தான். சாம்பாரும் செய்யலாம், ஓகே சட்னி மட்டும் போதும்னு சொல்லிட்டானோ 2 பேரும், அதனால் சாம்பார் வைக்கல. இன்றைக்கி ஆளுக்கு 3 வடை சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.